நல்லா கேளுங்க. நான் ஊழியத்திற்கு முத வந்த பொழுது நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த திருநெல்வேலி, திருச்சி, மதுரைலாம் சொல்றாங்க, அங்கெல்லாம் என்னை கொண்டு போய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா நான் அப்பெல்லாம் திருநெல்வேலிக்கும் போனது கிடையாது, மதுரைக்கும் போனது கிடையாது, திருச்சிக்கும் போனது கிடையாது. நம்ம எந்த ஏரியா தானே, செங்கல்பட்டே தாண்டது கிடையாது. நம்ம உண்மையா சொல்றேன். அதுல இன்னும் கொடுமை சொல்லிட்டு அவங்களுக்கு அம்பத்தூர் எஸ்டேட்னு சொல்றாங்க ஆண்டவரே. அது ஏதோ பெரிய ஊட்டி எஸ்டேட் போல இருக்கு. அங்கெல்லாம் நான் போன ஆண்டவரே. நிச்சயமாக எங்க அண்ணன் கிட்ட வேற சொல்லியிருக்கேன், அம்பத்தூர் எஸ்டேட் அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்த டிவியில எஸ்டேட்னாலே அது பெரிய ஊட்டி எஸ்டேட் அப்படிதான் நினைச்சோம், அப்படிதான் நானும் ஜெபிச்சேன். ஆனா பாருங்க, ஏன் ஜெபம், என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு சாதாரணமான ஜெபம் தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு திரும்பி பார்த்தா பல நாடுகளுக்கு, நல்லா கேளுங்க, முதல்ல நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லாம் போனேன். உண்மைதான். வீக்கெண்டு வெள்ளி, சனி, ஞாயிறு மீட்டிங் முடிச்சு திரும்ப திங்கக்கிழமை கிளம்பி சென்னைக்குள்ள வந்துடுறது. இப்படிதான் இருந்துச்சு. இப்போ அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. வீக்கெண்டு மலேசியாவில் மீட்டிங், வெள்ளி, சனி, ஞாயிறு நைட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். பாஸ்டர் 2 நாள் இருந்துட்டு போங்க. ஐயோ வேணாப்பா, நான் போகிறேன் எங்கள் ஊருக்கு. இந்த வீக்கெண்டு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். 3 நாள் மீட்டிங். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் 3 நாளுக்கு ஆஸ்திரேலியா போகிறீங்க, ஒரு மாதம் இருந்துட்டு போங்களேன். ஐயா அதுக்கு அடுத்த வாரம் வேற இடத்துல மீட்டிங் இருக்கு. நான் என்ன ஜெபிச்சேன், வீக்கெண்டுக்கு திருச்சி, திருநெல்வேலி ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. நல்லா கேளுங்க, அதுக்கு தான் சொன்னேன், நம்ம சில்லி ப்ரேயர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ். நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க எப்படி சிரிச்சிங்களோ அதை விட அதிகமாக ஆண்டவர் சிரிச்சுப்பார். அம்பத்தூர் எஸ்டேட் பெரிய எஸ்டேட் நீங்க நினச்சிட்டு இருக்கிற. இந்த வாரம் ஆஸ்திரேலியா போயிட்டு திரும்ப மண்டே கிளம்பி இங்கே வந்து இறங்குறேன். 3 நாள் தான் போய் இறங்கினது. மீட்டிங், திரும்ப மீட்டிங், சாட்டர்டே மீட்டிங், சண்டே மீட்டிங், மண்டே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ரிட்டர்ன் வரோம். நல்லா கேளுங்க, இதை பெருமைக்காக சொல்லலை, தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். ஆடுகளுக்கு பின்பதாக இருக்கும் நம்மை, அற்பமாய் இருந்த நம்மை அவர் அழைத்து அலங்கரித்து இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்றார், God is reminding us. அவர் நமக்கு நினைவு கூட்டவிருக்கிறார். நல்ல கேளுங்க, நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் எங்கே துவங்கினோம், யாராய் துவங்கினோம், எப்படி துவங்கினோம். இன்னைக்கு நமக்கு டைட்டில் எல்லாம் இருக்கலாம். இன்னும் நாங்க என்ன தெரியுமா சாப்பிடுறோம், we eat only noodles. பீட்சா சாப்பிடுறீங்களா, பர்கர் சாப்பிடுறீங்களா, இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் நாம் துவங்கினது எங்கே என்பது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், நாம் எங்கே யாராய் துவங்கினோம். இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் அழைத்த அழைப்பும் அவர் நம்மேல் வைத்த கிருபையும் நம்மை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதனால தான் பாட்டையே நான் அப்படி எழுதினேன். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி என்னை அழகு பார்க்கிறார். ஆமென்.